என்ன எல்லா கதவுகளும் எங்களுக்கு திறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த கதவு திறந்திருந்தாலும் அவங்க கொடுக்கறத வாங்குற இடத்துல தான் இருக்காங்க. ஸ்ரீகாந்தி சொன்ன மாதிரி வந்து எங்களுக்கு 25 சீட்டு கொடுக்கணும், 25 இதில் ஜெயிப்போம், அதெல்லாம் வந்து கட்சி தொண்டர்களை வந்து குஷிப்படுத்துறதுக்காக, அவங்கள வந்து கீப் தம் இன் குட் ஹியூமர், அதுதான். ரெண்டாவது, ஜெயலலிதா தான் பாமக வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்க மாட்டேங்குது. அது வந்து ஒரு பெரிய பின்னடைவு அந்த கட்சிக்கு. எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் மற்ற கட்சியோட ஓட்டு தான் பாமகவுக்கு வருது. பாமகவோட ஓட்டு வந்து மற்ற கட்சிகளுக்கு போறதில்ல. அந்த இதை வந்து இவங்களால சரி பண்ண முடியல. காரணம், சாதிய கட்டமைப்பாகவே கட்சியை கட்டி எழுப்புனது. ஒரு அடையாள அரசியல், ஒரு சின்ன குறுங்குழு அரசியல் அப்படிங்கிறப்ப அதுக்கான எல்லை இருக்கு. அந்த எல்லையை ராஜன் இப்போ பாமகவை தாண்டி இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறேன் நானு, அந்த கட்சி வந்து பிளவுபடுறதுனால வந்து தொண்டர்களும் பல இடங்களுக்கு பிரிஞ்சு போறாங்க, அவர்களோட நெகோசியேஷனும் வந்து எல்போ ரூமும் குறைஞ்சிட்டே வரும், பலவீனமாயிட்டு இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். இதை தாண்டி இன்று செல்லூர் ராஜு அவர்கள் வந்து நாவடக்கம் தேவைன்னு விஜய்க்கு சொல்வது, இல்ல திமுக வந்து உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் 200 சீட்டு வெல்வோம்னு சொல்வது, பவருக்கு வந்துருவோன்றது உறுதியாகிடுச்சு அப்படின்னு முதலமைச்சர் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து திமுக கூட்டணியை பிரிப்பதற்கு சதி செய்கிறது, உடைக்க சதி செய்கிறது அப்படின்னு செல்வ பெருந்தகை பிரவீன் சக்கரவர்த்தி குறித்து எச்சரிப்பது, இதையெல்லாம் பத்தி உங்களுடைய நீங்க எப்படி இதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க? செல்லூர் ராஜு முதல்ல எடுத்துக்கும். செல்லூர் ராஜோட பேச்சு வந்து சுருக்கமா விரக்தியின் வெளிப்பாடு. இதுவரைக்கும் கூட்டணிக்கு வரும் அந்த கட்சி தவக வந்து தங்களோட கூட்டணிக்கு வருங்கிற எதிர்பார்ப்பு, நம்பிக்கை நிறையவே இருந்தது. ஒரு 2-3 கொடி வந்து தெரிஞ்ச உடனே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னவர் எடப்பாடி.